அத்த ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நிச்சயமா வளகாப்பு நடக்கதான் போதத்த. நான் போய் நம்ம தெருவுல இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுறத. சொல்லிட்டு வரட்டுமா அத்த? அத்த எல்லாருமே வர போறாங்க அத்த. நம்ம ஊர்க்காரங்க, தெருக்காரங்க, சொந்தக்காரங்க அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அத்தை மனசு அப்படியே நிறைஞ்சு போயிடும். இல்லையா அத்த? உண்மைதானே? கரெக்ட் தானே? ஆமா மீனாட்சி, அவ்வளோ பெரிய விழாவை நடத்தினா கண்டிப்பா எல்லாரையும் அழைச்சுதான் ஆகணும். அப்படின்னா இவங்க நம்ம மாமியார் மாமனாரையும் கூப்பிடுவாங்க. என்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடுமே. அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் சூர்யா அண்ணனும் சந்தியா அண்ணியும் பிரிஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. நம்ம என்ன பதில் சொல்றது? அப்பா, அம்மாக்கு எடுத்து சொல்லுங்க. நான் ஒன்னும் குழந்தை இல்லை, இன்னொருத்தர் சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு. நானும் ஒரு மாமியார் தான். என் மருமகளுக்கு என்ன கடமை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. ரொம்ப சரியா சொன்னீங்க அத்தை. வரவங்களுக்கு சொல்லணும்ன்ற கட்டாயம் வந்துச்சுன்னா அப்ப சொல்லிக்கலாம். அவங்க அண்ணன் வந்திருந்தாரு, அதனால சந்தியா அவர் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். சரோஜா, இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு வர்றவங்களுக்கு உண்மை தெரியதானே போகுது. அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிஞ்சிருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சேருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப வளகாப்பு நடத்துறது முடிவாயிடுச்சு அத்தை. நான் போய் எல்லாருக்கும் போன் பண்ணிட்டு வரேன் அத்தை. எங்க அம்மாவுக்கு, சுதாவுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லணும் அத்தை. சவிதா, உன் மாமனாரு, மாமியாரு, உன் வீட்டுக்காரு எல்லாரையும் கண்டிப்பா கூப்பிட்டுலாம் என்ன? ஆனா அவங்களுக்கு இங்க வர்றதுக்கு நேரம் இருக்கோ என்னவோ. நான் வந்து சொல்லட்டுமா அத்தை? நீங்க பிளெயின்ல மாட்டிக்கிட்டீங்கல்ல, குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கல்ல, அப்ப கூட ஒரு வார்த்தை உங்களை பத்தி விசாரிக்கல அத்தை. அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் எப்படி அத்தை வருவாங்க? கண்டிப்பா வருவாங்க. நானே நேரடியா அவங்களை அழைக்கிறேன். நான் பயந்த மாதிரி நடந்துருச்சு. ஐயோ கடவுளே, இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அம்மா, வளகாப்புன்னா நிறைய அலைச்சல் இருக்கும். உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லைம்மா. அது வேற இல்லாம கஸ்தூரியா இல்ல. நீங்க எப்படி பண்ணுவீங்க? கஸ்தூரி இல்லனா என்ன? அதான் நீ இருக்கல சவிதா. நீ எல்லாத்தையும் பாத்துக்குவல்ல. அது வந்து எந்த தடங்களும் வேண்டாம். நான் முடிவு பண்ணியாச்சு. மீனாட்சிக்கு வளகாப்பு நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நீங்க பாரு சவிதா, நீ உன் புகுந்த வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடு. நான் அப்புறமா அவங்க கிட்ட போன்ல பேசிக்கிறேன். ஒருவேளை உன் புருஷனும் அதுக்குள்ள கிளம்பி வந்தாலும் வரலாம். அப்புறம் 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து போங்க. அட சவிதா, என்ன திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க? சரி, நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? உன் மாமனார் மாமியார் இங்க வந்தா அவங்களை எப்படி பாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கணும் சரியா? இவங்க இருக்காங்களே, திருந்தவே மாட்டாங்க. என்ன விஷயமா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். ஆமாப்பா, உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். மீனாட்சிக்கு வளகாப்பு நடத்த போறேன். உனக்கு ஒன்னும் இதுல ஆட்சேபனை இல்லையே சூர்யா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இதுல எனக்கு என்ன ஆட்சேபனை? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. எல்லாரையும் கூப்பிடுங்கம்மா. எல்லாரையுமா? எல்லாரையும் நான் என் மருமக சந்தியாவையும் கூப்பிட போறேன்.